வாங்க இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் வெங்காய சட்னி தான் செய்கிறேன். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வடைச்சட்டி வச்சுக்கிறேன். வடைச்சட்டி காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு 3 ஸ்பூனு. எண்ணெய் விட்டாச்சு. நான் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு சைஸான வெங்காயம் 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன். வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வணங்கிட்டு இருக்குது. இப்போ மிளகாய் போட்டுக்கலாம். நான் ஒரு 4 மிளகா போட்டிருக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கடலைப்பருப்பு. கடலைக்கு பதிலாக கடலைப்பருப்பு போட்டால் நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக சீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது கூட நான் சைஸ் அளவான சின்ன சின்ன தக்காளி 2 தக்காளி சேர்த்துறேன். இது நல்லா வணங்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு ஒரே பெரட்டு, லேசாக பெரட்டின போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காய சட்னி அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்பு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. நான் தோசைக்கு தான் செஞ்சுருக்கிறேன் இன்றைக்கி. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ பாருங்கள்.